மத்திய அரசு பணிகளை தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन போர்ட் மாஸ்டர் வந்து அப்ளை பண்றோம். bracket ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். சோ bracketல இருக்கத பண்ணோம்னா என்ன வரும்? 1000 வருமா? அப்ப 3000 by 1000 இருக்கும். சோ இத கேன்சல் பண்ணா 3 வரும். சோ இந்த ஹோல் டேர்முக்கு என்ன வந்துருச்சு? நமக்கு 3 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 100 into 10 minus 100 plus 3 இருக்கு. சோ வந்து இத என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணனும். நமக்கு என்ன வரும்? 1000 வருமா? 1000 minus 100 plus 3 இருக்கு. இத ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1003 minus 100 இருக்கா? சோ என்ன வரும்? 903. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 8500 by 5. 8500 by 5 plus 24 into 6 minus 122 into 3 இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க? சோ இத கேன்சல் பண்ணோம்னா 1 பேலன்ஸ் 2 இருக்கும், 5 வரும், 3 இருக்கும், 7 வரும், 17 வரும். 1700 பிளஸ் இத மல்டிபிள் பண்ணோம்னா 24 into 6 144 minus 366 வரும். சோ ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 1844 minus 366 மைனஸ் பண்ணோம்னா 1478 வரும். சோ ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन இரண்டு சகோதரர்களின் நடப்பு வயது வீதம் 11:13 மற்றும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது வீதம் 4:5 எனில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது வீதம் என்ன கேட்டிருக்காங்க? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 11xல இருக்காங்களா? 11x வந்து என்ன பண்றாங்க? 6 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப மைனஸ் 6 பண்றோம். அடுத்து என்னதுங்க? 13x இருக்கா? 13x minus 6. இது என்னவா மாறுது? நமக்கு 4:5 மாறுது. அப்ப 4:5 னா 4/5 மாறுது. இத நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணனும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 55x minus 30 equal to 13 into 4 வரும். 52x minus 24 வரும். சோ 55 உம் 52x வந்துருமா? அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல 3x வருமா? 3x equal to 30 minus 24 வந்துருமா? அப்ப இங்க என்ன வரும்? 6 வரும். 3x is equal to 6. அப்ப x is equal to என்ன வரும்? 2 வரும். x வந்து நம்ம 2 ன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பின் வயது விகிதம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன இருக்காங்க? 11:13ல இருக்காங்களா? அப்ப into 2 பண்ணோம்னா என்ன வரும்? into 2 பண்ணா நமக்கு 22 வரும், 26 வரும். அடுத்த 5 ஆண்டுகள்னா இதோட 5 ஆட் பண்றோம், இதோட 5 ஆட் பண்ண என்ன வரும்? நமக்கு 27 வரும், இங்க 31 வரும். சோ ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு சட்டையின் விலை 1200 என குறிக்கப்படுகிறது. MP என்ன கொடுத்திருக்காங்க? 1200. மேலும் அதன் மீது 15% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. 15% தள்ளுபடி எனில் அச்சட்டையின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ SP வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ண போறோம்? 1200க்கு 15% கண்டுபிடிக்க போறோம். சோ கேன்சல் பண்ணோம்னா 180 வரும். சோ 180 தான் என்னது? டிஸ்கவுண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. டோட்டல் வந்து என்னது? 1200ல இருந்து 180 வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1020 வரும். சோ ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு தொகையின் மீது பெறப்படும் தடிவட்டியானது அந்த தொகையின் 81/100 பங்கு ஆகும். கால ஆண்டுகளின் எண்ணிக்கையானது ஆண்டுக்கான வட்டி வீதத்திற்கு சமம். n is equal to r ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. r வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஒரு தொகைன்னு தெரியாது, ஒரு தொகைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? n வந்து r ஈக்குவல் சொல்லிருக்காங்க. அப்ப n into r வந்து என்னது? r ஸ்கொயர் இல்ல n ஸ்கொயர் ஏதாச்சும் போட்டுக்கலாம். by 100 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 81/100 p அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இந்த p யும் இந்த p கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். சோ r ஸ்கொயர் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 81 வந்திருக்கா? அப்ப r is equal to என்னது? 9 வருமா? சோ ஆப்ஷன் A வரும். 9%. நெக்ஸ்ட் क्वेश्चन
P இன் P சதவீதம் ஆனது 729 எனில் P இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப P இன் P சதவீதம்னா என்னது P/100 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 729 கொடுத்துருக்காங்க. அப்ப P ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு 729 வருமா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க P யோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. 27 ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதோட மதிப்பு தான் என்னது நமக்கு 729. ஸோ டைரக்டா என்ன படிக்கலாம் P is equal to 27 இங்க 00 இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்ப P is equal to 270 ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு சரிவகத்தின் இணையான பக்கங்கள் 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 961 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். இதில் இணையான பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ சரிவகம்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது B, இது வந்து ஹைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பரப்பளவு கொடுத்துருக்காங்க. சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து ½ A plus B into height. இதான் சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா. இது வந்து என்னது 961 நம்ம கொடுத்துருக்காங்க. இணையான பக்கங்கள்ன்றது என்னது A வந்து 15 கொடுத்துருக்காங்க, B வந்து என்ன கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ½ into 15 plus 16 ஹைட்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப 961 இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? So ½ into 31 into height equal to 961. இதை கேன்சல் பண்ணா நமக்கு 31 ஸ்கொயர் தான் என்னது 961. அப்ப 31 வரும். அப்ப இங்க என்னது by 2ல இருக்கா இது மல்டிபிள் போச்சுன்னா என்ன வரும் 62 வரும். ஸோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 10 லட்சம் என்ற தொகை 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையான வித்தியாசம் 2401 ஆகும் எனில் ஒரு ஆண்டுக்கான வட்டி விதத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் ஃபார்முலா என்னது PR² by 100 ஸ்கொயரா. ஸோ P என்ன கொடுத்துருக்காங்க 10 லட்சம் கொடுத்துருக்காங்களா. R வந்து என்னது R தான் கேட்டிருக்காங்களா, R வந்து கேட்டிருக்காங்க R² by 100 ஸ்கொயர்னா 100 into 100 ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2401 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் 0 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2401 இருக்குல்ல அது வந்து 49 ஸ்கொயரோட வேல்யூ. 49 ஸ்கொயர் தான் என்னது 2401. ஸோ டைரக்டா என்ன எடுத்துக்கலாம் 49 எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க பை 100 வருமா? ஸோ என்ன பண்ணலாம் 4.9 வரும். ஸோ 4.9% ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन D மட்டும் தனியாக ஒரு வேலையின் பாதியை 100 நாட்களில் முடிக்கிறான். ஒரு பாதி வேலையை வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா 100 நாள்ல முடிக்கிறாங்களா. அப்ப வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளவா இருக்கும் 200 இருக்குமா. நெக்ஸ்ட் எனில் D னால் 47 நாட்களில் எத்தனை சதவீத வேலையானது செய்து முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப 47 ஒர்க் வந்து 200ல எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 23.5 வரும். ஸோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन மாணவர் A என்ற இடத்திலிருந்து தொடங்கி 29 மணி நேரத்தில் B என்ற இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க Aல இருந்து B என்ற இடத்துக்கு போறாங்க. ஸோ Aல இருந்து B என்ற இடத்துக்கு 29 ஹார்ஸ்ல போறாங்க. அவர் 2/9 பங்கு தூரத்தை 9 km/h வேகத்திலும் மீதமுள்ள தூரத்தை 12 km/h வேகத்திலும் பயணிக்கிறார் எனில் A மற்றும் B இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியாது இல்லையா 2/9 பங்கு அது என்னன்னு தெரியாது. அப்ப 2/9 x வந்து எந்த வேகத்துல போறாங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் 9 km/h போறாங்க. அப்போ 9 km. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அடுத்த தூரத்தை வந்து என்னது 12 km. அப்ப இதுல இருந்து மீத தூரம் என்னவா இருக்கும் 2/7 இருக்கு 2/9 இருக்கு. இதுல மீத தூரம் என்னவா இருக்கும் 7/9 இருக்கும். அந்த மீத தூரம் 7/9 வந்து தெரியாது. அது பை எத்தனை கிலோமீட்டர்ல போறாங்க 12 km/h போறாங்க. இதுதான் என்ன சொல்லிருக்காங்க நமக்கு 29 கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் 29. ஸோ என்ன பண்ணலாம் நம்ம 2/2x by 9 into 9 plus 7x by 9 into 12 equal to 29 எடுத்துக்கலாம். அப்போ 2x by 9 into 9 81 வரும் plus 7 by 9 into 12 என்ன வரும் 108 வரும் equal to
29. ஸோ 81க்கும் 108க்கும் LCM கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 9ஆல் போட்டோம்னா 9 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 1 2 டைம்ஸ் வரும். 3ஆல் போட்டோம்னா 3 4 வரும். ஸோ LCM வந்து நமக்கு என்ன வரும்? இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 324 வரும். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து 4ஆல மேலே கீழே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்க 3ஆல மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 324 கீழே வந்துரும். இங்க மல்டிபிள் பண்ணோம்னா 4ஆல 8x வருமா? பிளஸ் இங்க வந்து 3ஆல மல்டிபிள் பண்ணா 21x வருமா? ஈக்குவல் டு 29 வரும். அப்ப 8 plus 21 8x plus 21x வந்து என்ன வரும்? 29x வருமா? அப்ப ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 29 into 3 24 இருக்கு. அப்ப 29ம் 29ம் கேன்சல் பண்ணிட்டோம்னா x is equal to என்ன வரும்? 324 வரும். சோ ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 17 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 180. சராசரி என்ன கொடுத்திருக்காங்க? 180 கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு மாணவரின் மதிப்பெண்ணானது 27 என்பதற்கு பதிலாக 72 என்று தவறாக கணக்கிடப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனில் மாணவர்களின் மதிப்பெண் சராசரி புதிய மாணவர்களின் மதிப்பெண்களின் சரியான சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம் பை எண்ணிக்கைன்னு தெரியுமா? ஸோ பழைய சராசரி என்னது? 180 பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப 27க்கும் 72க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 45 வருமா? நெக்ஸ்ட் 17 மாணவர்களா? அப்ப எண்ணிக்கை வந்து என்னது? 17. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2.6 வரும். அப்ப 180 ல இருந்து 2.6 வந்து நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 177.4 வரும். சோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நபர் ₹1 15 மாம்பழங்கள் வீதம் வாங்குகிறார். ₹1 எத்தனை மாம்பழங்கள் வீதம் விற்றதால் அவருக்கு 25% நஷ்டம் ஏற்படும் சொல்றாங்க. சோ 15 மாம்பழங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க? ₹1 வாங்குறாங்களாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 25% நஷ்டம் சொல்லிருக்காங்க. சோ 25% நஷ்டம்னா என்னது? ₹75 வித்திருப்பாங்க. அப்ப 75/100 இதை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு 3 டைம்ஸ் வரும். இது 4 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா அப்ப 5 into 4 வந்து என்னது? 20% வரும். அவருக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சு? 20%. ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு கை கடிகாரத்தை அதன் குறிக்கப்பட்ட விலையின் 3/10 மடங்கில் விற்கும் போது 16% நஷ்டம் ஏற்படுது. சோ என்ன சொல்லிருக்காங்க? குறிக்கப்பட்ட விலை என்ன சொல்லிருக்காங்க? 3/10 கொடுத்திருக்காங்க. அப்ப MP வந்து என்னது? 3/10ல வந்து குறிச்சிருக்காங்க. அது வந்து என்னது? SP யோட 16% இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம இதை வந்து CP க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? CP க்கு அப்ப 16 மைனஸ் பண்ணோம்னா 84/100 வருமா? நெக்ஸ்ட் கை கடிகாரத்தின் குறிக்கப்பட்ட விலை மற்றும் கொள்முதல் விலைக்கான விகிதம் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப MP 3/10 ஈக்குவல் டு CP 84/100. இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். 28 வரும். இப்ப MP/CP is equal to 28/10 வருமா? இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 5 இங்க 14 வரும். So 14:5. So option C வரும். Next question 897/13 plus 15 into 15 minus 27 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. So 897/13 plus 15 into 15 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வரும் நமக்கு? 225 வரும் minus 27. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 69 வரும். So 69 plus 225 minus 27. இதை ஆட் பண்ணா நமக்கு 225 69 294 minus 27 வரும். இது மைனஸ் பண்ணா நமக்கு 267. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 22/1
9 minus 1 plus 7 into 2 plus ஆஃப் கொடுத்தா நம்ம என்ன எடுத்துக்கணும் இன்ட்டுன்னு எடுத்துக்கணும். அப்ப 24 into 9. அப்ப 22 by 7 into 2 வந்து 14 வரும். 14 plus 9 வந்து என்ன வரும் 23 minus 1 வரும் plus 24 into 9 என்ன வரும்னா 216 வரும். இங்க என்ன வரும் next 22 by இங்க மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 22வே வரும் plus 216 இதை கேன்சல் பண்ணா இங்க 1 வரும். அப்ப 217. சோ ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு கோப்பையை 1792க்கு விற்பதன் மூலம் ஒரு நபர் 12% லாபம் ஈட்டுகிறார். அவர் அதே கோப்பையை 1472க்கு விற்றார் எனில் அவரின் இழப்பு சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ 1792 அப்படின்றது என்னது 112%. நெக்ஸ்ட் 1472க்கு வந்து விக்கிறாங்க. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் 1792ல இருந்து 1472 வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு 0 2 320. அப்ப 320 வந்து எவ்வளவு percentage நம்ம கண்டுபிடிச்சா போதும். சோ கேன்சல் பண்ணோம்னா 7 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 வரும் 6 வரும். நெக்ஸ்ட் 7 ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும் 3 5 வரும் பேலன்ஸ் 4 இருக்கும் 6 டைம்ஸ் வரும். சோ 16 ஸ்கொயர் தான் என்னது 256. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 டைம்ஸ் வரும். அப்ப 20 வரும். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு நமக்கு 12% லாபமா இருக்கா ஃபர்ஸ்ட் 12% லாபமா இருக்கு. நெக்ஸ்ட் என்னவா மாறி இருக்கு 20% மாறி இருக்கா. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவா மாறி இருக்கு அவரோட இழப்பு சதவீதம் என்னவாக இருக்கும் இதோட டிஃபரன்ஸ் 8% தான் என்னது இவரோட இழப்பு சதவீதமா இருக்கும். சோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு எண்ணானது அடுத்தடுத்து 40 மற்றும் 60% என அதிகரிப்பதற்கு பதிலாக 44% குறைக்கப்படுகிறது எனில் கிடைக்கும் மதிப்பு என்பது தேவையான சராசரியான மதிப்பில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருந்திருக்கும் 100 இருந்திருக்குமா ஃபர்ஸ்ட் 100 இருந்திருக்கும். அது என்னவா மாறி இருக்கு 140 மாறி இருக்குமா அதிகரிக்குதுன்னா அப்ப 140 மாறி இருக்கும். நெக்ஸ்ட் அதுல இருந்து என்னவா மாறி இருக்கு 160% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அதுல இருந்து 60% நம்ம கண்டுபிடிக்கணும். 0 0 கேன்சல் பண்ணலாம் 0 0 கேன்சல் பண்ணோம்னா 84. அப்ப 140 plus 84 வந்து என்ன வரும் 224 வருமா 224 வந்து என்னது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா என்ன சொல்லிருக்காங்க 44% குறைக்கப்படுதுன்னு சொல்லிருக்காங்க. 44% குறைக்கப்படுதுன்னா எவ்வளவு மாறி இருக்கும் 100ல இருந்து 44% மைனஸ் பண்ணாங்கன்னா 56 வந்து குறைச்சிருப்பாங்களா. அப்ப 224ல 56% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 4 ஆல கேன்சல் பண்ணா 1 4 வரும். இதை கேன்சல் பண்ணா 1 வரும் இங்க 4 வரும். இதை கேன்சல் பண்ணா 25. சோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. GH is equal to 3:7. G is to G plus H இன் மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. சோ G H கொடுத்திருக்காங்க 3 கொடுத்திருக்காங்க 7. G is to G plus H கேட்டிருக்காங்க. சோ G யோட வேல்யூ என்னது 3. G plus H வந்து என்னது 10. சோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. தொடர்ச்சியான 5 எண்களின் சராசரி 19. சோ தொடர்ச்சியான 5 எண்கள் தொடர்ச்சியான எண்கள் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்குமா டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா சென்டர்ல இருக்கிற நம்பர் தான் சராசரியா இருக்கும். சோ இந்த நம்பர் தான் வந்து என்னது 19 கொடுத்திருக்காங்க. இதில் மிக பெரியதை வந்து கண்டறிந்து சொல்லிருக்காங்க. சோ இது 19 இருந்தா இந்த நம்பர் 20 இருக்கும் இது 21 இருக்கும். அப்ப இதுதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. வினித்தை விட அமித் 3 மடங்கு திறமையானவர். வினித் அமித் கொடுத்திருக்காங்க. வினித்தை விட அமித் வந்து 3 மடங்கு திறமையானவர் என்பதால் வினித்தை விட 32 வயதுக்கு குறைவாக எடுத்துக்கிறார். சோ டிஃபரன்ஸ் வந்து என்னது 2x 2x தான் என்ன சொல்லிருக்காங்க 32 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x = என்னவா இருக்கும் 16. எனில் அவர்கள் சேர்ந்து அதே வேளை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ டோட்டல் வர்க் x வந்து 16 அப்ப x வந்து 16 இருந்துச்சுன்னா 3x என்னவா இருக்கும் 48 இருக்கும். அப்ப டோட்டல் வர்க் வந்து என்னது இதுக்கு LCM கண்டுபிடிச்சோம்னா 48 தான் டோட்டல் வர்க்.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட சேர்ந்து அதே வேலையை எத்தனை முடிக்கும். அப்போ சேர்ந்துனா 1 + 4 தானே. அப்போ 1 + 3 ஆட் பண்ணா என்ன வரும், 4 வரும். அப்போ 4ஆல டிவைட் பண்ணணும். சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும், 1 2. ஸோ ஆப்ஷன் என்ன வருது, டி வரும். தேங்க்யூ.